வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் வர்சஸ் ராக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கிசி வந்து டீஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்டகன் ஜூனியர் பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்த இயர் 2K24 யாரோட போஸ்டர், அதாவது ரோமன் ரைம்ஸோட போஸ்டர் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கொஸ்டின் என்ன, உங்களுக்கு வின்ஸ் மிக்மேன் ஸ்டோரி லைன் பண்ணுறது பிடிக்குமா, இல்லை ட்ரிபிள் ஹெச் கேம் சேஞ்சர் ட்ரிபிள் ஹெச் பண்ணுறது பிடிக்குமான்னு சொல்லி மறக்காம பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் தான், ஏன்னா அவர் தான் வந்து ஏகப்பட்ட தலைமுறைகளை உருவாக்கி வச்சிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2K25 மெயின் போஸ்டரா டிராவல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் இருக்க மாதிரி இப்போதைக்கு வந்து ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 2020 ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமா 2K25 டீஸ் பண்ணது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான், பால், அதாவது ரெண்டே பேர், பால் ஹியூமன் அண்ட் டிராவல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் தான். ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் முடிச்சக்கப்புறமா அவங்க ஜனவரி 28 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெயில் லான்ச் பண்ணுறதா இப்போதைக்கு வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் ரோமன் ரைம்ஸ் அண்ட் பால் ஹியூமன் பேக் ஸ்டேஜில் ராவோட டெபியூட் ஷோவில் ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் ஜனவரி 28 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் வேற ஒன்றுமே இல்லை, மண்டே நைட் ரா நடக்க போது. ஒருவேளை ரோமன் அங்கே இருக்கலாம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2K25 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம். ரெண்டு தான். ஏன்னா டிராவல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் ராயல் ரம்பரில் வின் பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த 2K25 மெயின் போஸ்டரை வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அந்த மாதிரி தான் ஒரு அப்டேட் வந்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் காலையில் ஒரு அப்டேட் வந்துச்சு, டிராவல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பர் 2025 வின் பண்ண ஃபேவராக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போதைக்கு உமன் டிவிஷன் சைடு ஒரு ஃபேவரான ஒரு 2 சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மென் டிவிஷன் பார்த்துலாம். மென் டிவிஷனில் ஃபஸ்ட்டு ராயல் நம்பர் 2025 வின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா தான் ஃபேவராக இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் செகண்டாக நம்ம இவர் வந்து ஆப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு டிராவல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் இருக்காரு. அடுத்து உமன் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்காங்க ராயல் நம்பர் 2025 வின் பண்ணுறதுக்கு. அண்ட் செகண்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லஞ்ச் இருக்காங்க. இப்போதைக்கு பெட்டிங் ஆல்ஸ் மென் டிவிஷன் சரி உமன் டிவிஷன் சரி இவங்க சைடு தான் இப்போ ஃபேவராக இருக்குது. பெக்கி லஞ்ச் ஒருவேளை வின் பண்ணி ரியா ரெஃப்லியோட டைட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை ராவோட டெபியூட் ஷோலே அவங்க வர வேண்டியது, ஆனால் வந்து பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் சேஞ்ச் பண்ணக்கப்புறமா அதனால தான் வந்து டெட் ஃபீனம் அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விட்டு அமெரிக்கன் பேடாஸோட கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் பெக்கி லஞ்சோட ஒரிஜினல் பிளான் என்னன்னா அங்கே வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும் ரியா ரெப்லியை. அண்ட் பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளான் வந்து வச்சிருக்காங்கன்னா WWE. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41 வச்சு இப்போதைக்கு ஃபேன் பேஸோட உருவாக்கப்பட்ட ஒரு மேட்ச் கார்டு தான். அதாவது இன்னைக்கு கரண்ட் டைமில் என்னென்ன ரூம்ஸ் போது எந்தெந்த சூப்பர் ஸ்டார் கூட மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீம் கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேனு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடி வெர்சஸ் ஜான் சீனா. இப்போதைக்கு ஜான் சீனா வந்து ராயல் ரம்பரில் வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கோடியை தான் ஃபேஸ் பண்ண போகிறான்ற மாதிரி ஒரு 80% சான்சஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ராக் வந்து ஸ்டோரி பண்ணிடலாம். பெக்கி லஞ்ச் வர்சஸ் ரியா ரெப்லிக்கான ஒரு மேட்ச் சொன்னல. இப்போ கூட பெக்கி லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பரில் வின் பண்ண ஃபேவராக இருக்காங்க. ஒருவேளை வின் பண்ணி ரியா ரெப்லி வந்து சேலஞ்ச் பண்ணலாம், ஏன்னா அவங்க வந்து ரா டிவிஷன்லாம் இருக்க போகிறாங்க, அதனால சேலஞ்ச் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அண்ட் சார்லட் ஃப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் சைடு இருக்க போகிறாங்க. அதே ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பரில் வின் பண்ணி டிஃபனி சட்டனை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீம் மேட்சே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சார்லட் வர்சஸ் டிஃபனிக்கான ஒரு மேட்ச். அண்ட் குந்தர் வர்சஸ் லோகன் பால் வந்து இப்போதைக்கு தான் கரண்ட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. லோகன் பால் ஒருவேளை ரெசல்மேனியா 41 குந்தர் கூட ஃபேஸ் பண்ணி அந்த லோகன் பால் வந்து குந்தரை டீத்ரோன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செக்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டிராவல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் வர்சஸ் சிஎம்க்கான இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹீமனை சென்டரில் வச்சு ஸ்டோரி லைன் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் போகுது. இது வந்து ரோமன் ரைம்ஸோட ஒரு பேக்கப் பிளானாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து WWE செட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போதைக்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் நம்பர் 2 பிரான்சர் ரீட் பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, பிரான்சர் ரீட் எப்போ தான் ப்ரோ வருவார், அவரை பற்றி ஒரு அப்டேட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. சர்வல் சீரிஸ் வார்கேம் முடிஞ்சக்கப்புறமா பிரான்சர் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆகிட்டாரு. அவர் கிட்டத்தட்ட 6 to 9 months வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு அவர் எப்போ வருவார் அப்படின்ட்டு கரண்ட் அப்டேட் சர்ச் பண்ணி பார்த்தப்ப அவர் வந்து ஜூன் ஜூலை அந்த மந்தில் தான் ரிட்டர்ன் ஆவார் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா ஃபேஸ் பண்ண முடியாது, ஆல்மோஸ்ட் இதுவும் கன்ஃபார்ம் நியூஸ் தான். அண்ட் இதுக்கப்புறம் எப்போ வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மர் ஸ்லாம் அந்த டைமில் தான் வருவார். அப்படி இல்லைன்னா சம்மர் ஸ்லாம் முடிஞ்சக்கப்புறமா கண்டிப்பாக வந்துடுவார். ஏன்னா இப்போதைக்கு இவங்க ஹெல்த் சர்டிஃபிகேட் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ட்ரைனிங் பீரியட்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் அதில் கம்ப்ளீட் ஆகி ஹெல்த் க்யூர் ஆனால் மட்டும்தான் உள்ள விடுவாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பர் ஸ்டார் இப்போதைக்கு சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் பிகியே இன்னும் ரிசல்ட் பண்ணாமல் இருக்காரு. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சவுதி அரேபியா பற்றி தான். இப்போதைக்கு சவுதி அரேபியாவோட மேஜரான ஈவெண்ட் வந்து கிரவுன் ஜுவல்ஸ் அண்ட் எலிமினேஷன் சாம்பர். இந்த வருஷத்தோட எலிமினேஷன் சாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் நடத்தலை. அதனால இப்போதைக்கு சவுதிக்காரங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஜூன் மாதத்தில் ஒரு பேப்பரி வந்து ஒரு பெரிய பேப்பரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE பிளான் பண்ணுறாங்கன்னா ஜூன் மந்தில் ஏதாவது ஒரு பேப்பர் ரிவ்யூ. என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்காக தான் இருக்கும். ஒருவேளை அதை கேட்குறாங்க போல இருக்குது. அடுத்த வருஷம் ராயல் நம்பர் இந்த டைம் வந்து மணி இந்த பேங்க் எடுத்தாங்கன்னா எப்பா, அதாவது நம்ம அமெரிக்கன் ஃபேன்ஸ் எல்லாம் கொதிச்சிருவாங்க. அந்த மாதிரி என்ன நம்மளுக்கு இந்தியன் ஃபேன்ஸுக்கு இல்லாத ஹாப்பி தான். ஏன்னா மணி இந்த மாதிரி ஒரு டைம் சவுதியில் பண்ணும்போதுலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் டெலிகாஸ்ட் ஆகும். ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கும் நம்மளுக்கும் 2 மணி நேரம் தான் டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன். அண்ட் நம்மளுக்கு பெஸ்ட்டு, அமெரிக்கன் மக்களுக்கு ஒஸ்ட்டு. நம்பர் 3 நாளைக்கு வர போகிற
ரால வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வராரு. அண்ட் சிஎம் பங்க் எந்த மாதிரி ஸ்டோரி லைன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஏகப்பட்ட ரூமர்ஸ். அதாவது அது வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து சொல்லிட்டாரு, ராவோட டெபியூட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா செத்ரான்ஸ் கூட தான் இப்போதைக்கு ஸ்டோரி லைன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. அது இது வந்து பார்ட் 1 முடிய போகிற கிடையாது, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். பார்ட் 2 பார்ட் 3 ஆனால் ஸ்டெபிலேஷன் ஆட் ஆகும். ஆனால் இப்போதைக்கு சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் கூட ஒன்று ஃபியூட் பண்ண போறாரா இல்லையா நாளைக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நாளைக்கு நடக்க போகிற ரால செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் கூட ஃபியூட் பண்ணிட்டாருன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் நம்பரில் ஒரு மேட்ச் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா இந்த இப்போதைக்கு என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா சிஎம் பங்க் இப்போதைக்கு வேர்ல்டு வெட் சாம்பியன் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை ஃபோக்கஸ் பண்ண போகிறதா இப்போதைக்கு வந்து ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் செத்ரான்ஸும் சேம் அதே மாதிரி தான் இப்போதைக்கு வந்து வரமாட்டார், ஒரு டேரெக்டாக வந்து ராயல் நம்பரில் வர போகிறாரு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. ஏன்னா சிஎம் பங்க் வர்சஸ் செத்துக்கான மேட்ச் எலிமினேஷன் சாம்பர் அண்ட் பார்ட் 3 ஃபைனல் மேட்ச் ரெசல்மேனியா நடக்கிறதுக்காக இந்த ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேக் ஸ்டேஜில் ஒரு ரூமர்ஸ் போகுது. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ராயல் நம்பர் 2025 டிக்கெட் செல்லிங் தெரிய வந்திருக்கு. ராயல் நம்பர் 2025ஓட டிக்கெட் செல்லிங் வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 56,265 டிக்கெட்டு, அதில் மொத்தமாக 53,369 டிக்கெட் வித்துருச்சு. இன்னும் 2,896 டிக்கெட் மட்டும்தான் இருக்கு. ஜான்சினா தன்னோட ரிட்டைர்மெண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லே அவர் இதான் நான் இருக்க போகிற கடைசி ராயல் நம்பர்னு கன்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணுவார் வேறு சொல்லியிருந்தாரா. அந்த செக்மெண்ட் முடிஞ்ச 24 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 டிக்கெட் வித்துருச்சு. சாரி, லாஸ்ட் 7 டேஸ். அண்ட் லாஸ்ட் 7 டேஸில் இந்த ஒரு 3000 டிக்கெட் வந்து வித்துருச்சு. உண்மையிலே கிரேட்னஸ் தான். இன்னும் வந்து பேலன்ஸ் வந்து 2000 சில்லரை மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு. அதுவும் கூடிய சீக்கிரம் சோல்டர் நேரம் இருப்பது. ஏன்னா ராயல் நம்பர் ஒரு சூப்பர் ஸ்டாரோட அடுத்த அடுத்த ஃபியூச்சரை வந்து தீர்மானிக்கிற ஒரு இடம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 4 த ஃபைனல் பாஸ் ராக் வர்சஸ் டிராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஒரு மேட்ச். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கிஷி வந்து இந்த ஒரு செக்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறமா அவர் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா ரிக்கிஷி இப்போதைக்கு இந்த ஒரு செக்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறமா இதுதான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இதை ஹீல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டன் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு ஸ்டோரி லைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெசல்மேனியா 40 ஒரு மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ரிக்கிஷி சொல்கிறாராம். என்ன பொறுத்தளவுக்கு இது எந்த அளவுக்கு எப்படி தான் சொல்கிறாரு எனக்கு புரியல. ஏன்னா இப்போதைக்கு ராக் வந்து ஃபேஸாக வந்திருக்காரு. அண்ட் வந்து ஹை சீஃப், அதாவது நல்லா யோசிச்சு பாருங்களேன், போன தடவை வந்து ஃபைனல் பாஸ்ன்ற ஒரு நேம் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ ஹை சீஃப்னு ஒரு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை ட்ரைபல் சீஃப் வர்சஸ் ஹை சீஃபுக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்கலாம். ஆனால் இப்போ நடக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்பர் 5 என்னன்னா ரிக்கிஷி சொன்னார், அதனால தான் நண்பா சொன்னேன். அண்ட் பென்டகன் ஜூனியர் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டகன் ஜூனியர் வரலாம். சேட் கேபிளோட மிஸ்டி ஆப்போனன்ட் ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டகன் ஜூனியர் வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் போகுது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 80% கன்ஃபார்மான ஒரு செக்மெண்ட் தான். மேபி சான்சஸ் இருக்குது பென்டகன் ஜூனியரை கொண்டு வரணும்னா இந்த மேட்ச்சில் கொண்டு வந்து அண்ட் சேட் கேபிள் கூட ஸ்டோரி பண்ணலாம், சிங்கிள் ஸ்டோரியில் நான் இருந்தா. அப்படி இல்லை ராம ஸ்டேடியோ கூட ஒரு மிஸ்டி ஆப்போனன்ட் வர போகிறதா இப்போதைக்கு சொல்கிறாங்க. அந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆச்சான்னு தெரில. அப்படி ராம ஸ்டேடியோ கூட வந்தாருன்னா ஒரு டேக் புஷ் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் நடக்க போகுது. பென்டகன் ஜூனியர் சிங்கிள் புஷ்ஷாக டேக் புஷ்ஷான உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரை இவரோட சண்டே நான் பார்த்தே கிடையாது, அதனால் ஓப்பனாக சொல்லிட்டேன். அண்ட் வந்து அவர் எப்படி ரிசல்ட் பண்ணுறாரோ அதை பொறுத்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.